How is my relationship with God? என்னுடைய உறவு ஐக்கியம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? If you know English, you can write in English. If you know Tamil Bhasha, hi. தமிழ் எழுதிங்க. தெலுங்கு மாట్లాடுத்தாரா? தெலுங்குல எழுதிக்கலாம். என்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? இங்க ஒரு நிமிஷம் ஒதுக்கலாம். இங்க தான் நம்ம என் இருதயத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் என்று தெரிகிறது. முதல் இடம் என் ஆண்டவருக்கு. மெயின் ஃபீஸ் கனெக்ஷன் ஃப்ரம் ஹெட் டு ஃபீட் ஐ கேவ் டு மை காட். உடம்ப வெட்டு 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 துண்டு துண்டா ரத்தம் பிரைஸ்தலா அல்லேலூயான்னு சொல்லணும். அதான் முதல் இடம். அல்லேலூயா. அங்க வச்சுமானா எல்லாம் நமக்கு அற்பமா தெரியும். உலகமே நமக்கு அற்பமா தெரியும். பணத்தை கொடுத்துட்டு பிடிக்கிறாங்களா அற்பமா தெரியும். வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு வரலையா? தேவையில்லை. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு எதுவுமே வராது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழி அவன் தானாக ஒன்றையும் பெறவே முடியாது. போய் ஃபைட் பண்ணவனா எனக்கு கிடைக்க வேண்டியது அது கொடுங்க விட்டுரு, அவ்வளவுதான். அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. கடன் இல்லாத கஞ்சி கால் வயிறு போதும். ஒரு செருப்பு தைக்கிற ஒரு ஐயா கடையில் அந்த வாசகத்தை எழுதி போட்டு மரத்தடியில் உட்காந்து செருப்பு தைத்து கொண்டு இருக்கிறார். அவர் அதில் அங்கே எழுதி வச்சுட்டு தான் அந்த வேலையை செய்கிறாரு. எழுதி இருக்குது ஏற்கனவே. கடன் இல்லாத கஞ்சி கால் வயிறு போதும். அப்போ என்ன சொல்றாரு? நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன உடுத்துறோம் அது நம்மளோட போகுது. ஆனால் கடன் வாங்கினாலே நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. இன்னொரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டில், கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தனாகி அந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது எப்படி இருந்ததா? ஒரு கடன் பட்டவன் கடன் கொடுத்தவன் கண்ணுக்கு முன்னாடி தென்பட்டால் எப்படி அவன் உள்ளம் கலக்கம் அடையுமோ அப்படி அந்த இலங்கை வேந்தன் கலங்கினான். பைபிள் அதான் சொல்லுது, கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. யார் கடன் கொடுத்தானோ அவனுக்கு நம்ம அடிமை. ஆண்டவருக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும். கை தட்டு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஊழியத்தை செய்ய கடனாளியா இருக்கிறோம். அவரை நேசிக்க கடனாளியா இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே தேவதூதர்கள் மத்தியிலே புகழ் மாலையின் உச்ச கட்டத்திலே துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவகுமார் இயேசு அது எல்லாவற்றையும் விட்டுட்டு பூமிக்கு வந்து சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு அறையப்பட்டு தியாகம் பண்ணி உயிரோடு எழுந்தார் என்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை. அவர் அப்படியெல்லாம் வந்து இப்படியெல்லாம் செய்யணும்னு அவருக்கு என்ன நிர்பந்தமா? இல்லையே இல்லையே. எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க ஆண்டவர் நம்மள. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடன் பட்டான் நெஞ்சம் போல நம்ம கலங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மளோட பேசுறார். பக்கத்து வீட்டில் கூட கைப்பதலா வாங்காத. பாஸ்டர் சாமுவேல் சொல்லுவார், பட்டினியா இருந்து செத்தா கூட சரிண்ணா கடன் வாங்க மாட்டேன். கடனா கொடுக்க வருவாங்க நிறைய பேர், வாங்க மாட்டேன். செத்து பழிச்சவர், அவர் உடம்புல எத்தனையோ பலவீன வியாதி இருக்குது, அதனால கடன் வாங்க மாட்டேன். சமீபத்தில் ஜோசப் ஐயா ஆக்சிடென்ட்டு, எவனோ குடிக்கார மோதி தள்ளி விட்டு போயிட்டான். குற்றம் கொலையுமா அந்த ஐயோ அந்த போட்டோ பார்த்து நான் பயந்து போயிட்டேன். மூஞ்சே காணோம். ஐயா கை தூக்கிடுங்க. இப்போ உயிரோட வந்திருக்கிறார். கை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணு. அது மூலமா ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். ஏதோ அவருக்கு தான் கர்த்தருடைய ரகசியம். நம்ம ஜெபிப்போம், ஏதோ முடிஞ்சாலும் உதவி செய்யும். அவரோட கர்த்தர் பேசுவார். இதில் நான் ஏன் அனுமதிச்ச மகனே 1 2 3 4 5 இந்த சமீபத்தில் நம்மை பாதித்த சில காரியம். அலகாபாத் டு லண்டன் ஃப்ளைட் எரிஞ்சு கைப்பிடி சாம்பலாக போயிட்டான். கைப்பிடி சாம்பலாக போயிட்டான். கப்பலில் போயிருந்து எதுனா ஆபத்தாகி எல்லாம் சேர்த்துனா மீன்களாவது சாப்பிட்ருக்கு. ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் மீன்களை. அதுங்களுக்கு ஒரு உணவா ஒன்றுமே உதவாது. ஏன் இது நடக்கணும் எல்லாரும் கர்த்தருடைய ஆனந்த ஞானத்தை நம்ம அறியவே. ஆனால் நம்ம அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கை குறுகினது. நமக்கும் நான் அப்படி சம்பவிக்க வாய்ப்பு உண்டு. நம்ம எந்த நேரத்திலும் ஆண்டவர்கிட்ட போய் சேரத்துக்கு தயாராக இருந்து கொண்டு தான் நம்ம ஊழியத்தை செய்யணும். அப்படியே பட்டவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசை வருமா? வராது. ஏதோ கொஞ்சம் ஒரு வேலை இயேசுவின் வருகை தாமதிக்குமானால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு இடமோ ஒரு நிலமோ கொஞ்சம் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம், நீதிமான் தன் சந்ததிக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வைத்து விட்டு போகிறான். பைபிளே இருக்குது. பசங்களை பண்டார மாதிரி விட்டு போயிடக்கூடாது.
எங்கள் அப்பா இருந்தா அவன் இவன் பிள்ளைகள் சொல்கிற அளவுக்கு நடக்கக்கூடாது, ஏதோ கொஞ்சம் அவ்வளோதான். பிள்ளைகள் நரகத்திற்கு போய் சேரும் அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகாத, ஊழியத்துக்கு கூட எவ்வளோ இடம் இருக்குது, இடம் வாங்கி சர்ச்சு கட்டி விட்டு போய் யாருன்னா நடத்திட்டோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் ஆவதற்கு தீவிரப்படாதே. நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளாக இருக்கிறோம். உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு செல்ல போகிறதும் இல்லை. எல்லாம் யோசிக்கணும். ஊழியக்காரே கவனிக்கிறீங்களா? ஆமா, மனைவியை விட்டுட்டு போறீங்க. ஏன்னா சில டைம்ல நான் கூட சில சூழ்நிலைகள், அவங்களுக்கு சில ஊழியமெல்லாம் இருக்குது, நான் வரலிங்க இங்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன், இந்த பெண்கள் ஐக்கிய கூட்டம் அது இதுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா ஊழியத்தை நீ செய்யணும், நான் மட்டும் போக வேண்டியதாக இருக்கும். நான் போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு போகணுமா இல்லையா? சொல்லுங்க பிரதர். கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லிட்டு போயிடுற, நீ போய் எத்தனை வீட்டில் தங்கி நல்லா சாப்பிட்ற, தூங்குற, அங்கேயே தங்கியிருந்து சாப்பிட்டு நாரி தூங்க இருந்து வர்ற. மனைவி என்ன சாப்பிட்டாங்க, மொபைல் போன் வேறு வச்சு, சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அதெல்லாம் தெரிந்த, யாரோ பெத்து போட்ட பொண்ணுகிட்ட அப்படி பேசுற நேரம் ஒதுக்கி ராத்திரி பகலா நல்லா கவனிங்க. நானும் பரிசுத்தா பெற்று நிற்கிறேன். 10 மணிக்கு மேலே பெண்கள் கிட்ட பேசாதீங்க. 11 மணிக்கு மேலே போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்காத, மனைவி கிட்ட பேசு. நீ ராத்திரி எல்லாம் கூட பேசு, 4 வார்த்தை இடையில டார்லிங் போட்டு பேசு. அன்பானா கொஞ்சம் வளர்த்தும், பாவம் கர்த்தர் பார்த்து கொள்வார். இவர் போய் 3 வேளை ஒரு வீட்டில் தின்னுபிட்டு ஊழி முடிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு வருவாரு. அந்த அம்மா பாதியா காஞ்சி போயிருக்கோம். உபவாச ஜபம், ஊட்ட விட்டு பிரிஞ்சு போன தன் கணவருக்காக. யோசிக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னா எப்படி பார்த்துக் கொள்வார்? நீங்க கொடுத்துட்டு போனா தானே. நாங்க 2 பேரும் புறப்பட்டாலும் என் பையன்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துருவேன். ஆனால் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் மட்டும் போனால் என் மனைவி கிட்ட கொடுத்துருவேன், இல்லை பையன்கிட்ட சொல்கிறேன். அம்மா கேட்குறப்போ அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடு. அவன் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிட்டு தான் வருவேன். அவன் எதற்காகவே இப்போ நான் ஜிபே வந்துட்டுச்சு. ஜிபே காட்ஸ் பே, கர்த்தர் அனுப்புனா தான் நம்மளுக்கு அது வரும். அதான் நான் வச்சு பேர் கூகுள் பே இல்லை, காட்ஸ் பே. நம்மளுக்கு அது வீட்டில் இருந்துக்கிட்டே பணம் வாங்கலாம், பணம் கொடுக்கலாம். ஒரே சரீரம்னார் ஆண்டவர். ஆதி ஆகமத்திலும் தேவனாகி கர்த்தர் கணவன் மனைவி ஒரே சரீரம். இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலக நியமப்படி பார்த்தால் பேச்சுலராக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா எப்படி 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குன்னு சொல்றீங்களோ, உங்க மனைவிக்கு வியாதி வந்தா அந்த மாதிரி கொண்டு போயிடும். நான் இருக்கிறேன் பயப்படாத. உங்களுக்கு ஒரு மகள் மாதிரி தான் கணக்காது இல்லையா? கணவன் மனைவி சில நேரங்களிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைகளாக மாறிடணும். மாறுறீங்களா இல்லையா? மிரட்டலே இருக்கக்கூடாது. க்ளோஸ் த டோர். நான் சொல்றது தான், இந்தா இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு 1 வாரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணு. இவரை வீட்டில் விட்டுட்டு அவங்க மனைவி ஊழியத்துக்கு போறப்ப இதே மாதிரி ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு 1 வாரம் அட்ஜஸ்ட் பண்ணு. பணத்தை வேற இடக்கூடாது. செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு தான் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தா. அதை விட்டுட்டு மணிக்கணக்கில் ஜபம், பாதுராத்திரி ஜபம், உபவாச ஜபம். ஒன்று சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு ரைட்டு, உன் ஜபம் அங்கே வந்து எட்டலை. காரணம், கர்த்தர் விரும்பாத சில காரியங்கள் மகனே மகளே உன்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்து போடு. நம்ம நோக்கம், நம்ம டார்கெட் என்ன? பரலோகம் போய் சேரணும். பரலோகம் போய் சேர்ற நமக்கு இந்த சில்லறத்தனமான குழப்பம் பிரச்சனை இருக்கவே கூடாது. 10 ரூபாய் 5 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாயில எல்லாம் ஃபைட்டிங் இருக்கு. சரிப்பா போங்க, சோத்திரம் கர்த்தர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஐயோ ஐயோ அப்படி சொல்லவே கூடாது. நம்பர் 2, கேன் எனிபடி டீச் டு மீ? எனக்கு யாராவது புத்தி சொல்ல உபதேசிக்க நான் அனுமதிக்கிறேனா? கேன் எனிபடி டீச் டு மீ? கேன் ஐ அக்செப்ட் தட் லெசன்? அவர்கள் சொல்லுகிற பாடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? என்னை விட மூத்தவர்களோ, பாஸ்டர் தயாளன் அவர்களோ அல்லது ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்ம குற்றத்தை கண்டுபிடித்து இப்படி வேண்டாம், அவர் நம்மளை விட சின்ன வயசு இருக்கிற ஊழியக்காரர் கூட வச்சுக்கோங்க, ஆனால் இப்படி வேணாண்ணா, இது வேணாம், நீங்கள் எவ்வளோ நல்லா செய்கிறீங்க,
இந்த இது எதுக்குன்னு சாமியில் பாஸ்டர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் புத்திசாலி, அறிவாளி, ஞானி. இதுக்கு வயசு வரமெல்லாம் கிடையாது. குழந்தைகள் மூலமாக கூட கர்த்தர் பேசுவார், பிள்ளைகள் மூலமாக கூட கர்த்தர் பேசுவார். ஒரு 10 பாஸ்டர்ஸுங்க ஒன்றா சேர்ந்துக்கின்னு சில ஊழியக்காரங்களை பற்றி குறை பேசினாங்களாம். அதில் ஒரு பாஸ்டருடைய பையன், சின்ன பையன், ஒரு 3ஆம் கிளாஸ் கூட படிக்கலாம், அவன் இதை கவனிச்சிருக்கிறான். 10 பாஸ்டர்ஸுங்க ஒன்றா சேர்ந்து ஒரு 20 பேரை பற்றி குறை பேசுகிறாங்க. பாஸ்டர்ஸுங்களை பற்றி 1 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அவர் இப்படி, அது அப்படிதான், அந்த பொம்பளை அப்படி, பாஸ்டர் மனைவியாக இருந்துக்குன்னு கூட புத்தி இல்லை, அவர் பரவாயில்ல, இப்படி கலந்துரையாடல் நடக்குது 1 மணி நேரம். அந்த பையன் கேட்டானா, இவ்வளோ நேரம் மற்ற பாஸ்டர்ஸுங்களை பற்றி குறை சொல்லணும் இருக்கிறீங்களே, நீங்கள் பரலோகம் போனீங்களா, அவங்க எல்லாரையும் பார்ப்பீங்களா, பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். அதிரி போயிட்டாங்க. ஒரு பாஸ்டர் கையில் தூக்குனாரு, ஆண்டவரே இந்த குழந்தை வடிவத்தில் வந்து எங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம்னார். ஐயா, இனிமே ஒரு முடிவு பண்ணலாம் ஐயா, வேண்டாம் ஐயா, நம்ம ஒன்னா கூடி பேசுறப்ப ஜபம் பண்ணலாம் ஐயா, தவறி போன பாஸ்டர்ஸுங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணலாம் ஐயா. பெண்கள் விஷயத்தில் விழுந்துட்டாங்கன்னு எவ்வளோ பேர் கேள்விப்படுறோம், எதுக்கு ஊரெல்லாம் போய் தம்பட்ட அடிக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணலாம் ஐயா. அப்படி மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எனக்கு யாராவது புத்தி சொல்ல முடியுமா? நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்குள்ள இருக்கிறதா? நீங்க என்ன சொல்றது, நானும் ஊழியம் செய்யறேன், பரவாயில்ல போயா, தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ பிலாத்து அரண்மனையில் இயேசு கிறிஸ்துவ நீதிமன்றம் நடக்குது. பிலாத்துக்கு ஒரு லெட்டர் வருது. லெட்டர் கொடுத்து அனுப்புறது யாரு? His wife. Darling, don't give that any punishment or cross punishment. I saw dream, very terrorism. அதான் என் கனவுல இயேசு கிறிஸ்து பற்றி நான் பாடுபட்ட அந்த நீதிமானுக்கு சிலுவை மரண தண்டனை வேண்டாம். நல்ல மனைவி, அதுக்கு ஒரு காரியத்துக்கு அது பரலோகத்துக்கு போயிருக்கும். ஏன்னா ஸ்டேட்டஸ் பாருங்க, ராணி. பிலாத்துனுடைய மனைவி யாரு? ராணி. மறைந்திருந்து இயேசுநாதருக்கு சாட்சி சொன்ன ஒரு பெண். அதை படிச்சுட்டு தான் பிலாத்து பல விதங்கள்ல ட்ரை பண்ணார். மனைவி பேச்சை கேட்டு நல்ல ஆலோசனை, அவர் அலட்சியம் பண்ணலையே. எத்தனை விதங்கள்ல ட்ரை பண்ணார் தெரியுமா பிலாத்து? ஏன்னா பிலாத்து அவரு இவருன்றது தெரியுமா? ட்ரை பண்ணார். ஆனா பிதாவின் சித்தம் அவனுக்கு தெரியாது. இங்கதான் அவன்றான். ஏன்? இயேசு சொல்லிட்டாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் வழி எவனும் தானா பெற முடியாதுப்பா, உன் கடமையை நீ செய். என்னை சிலுவை மரண தண்டனை இருந்து நீக்க நீ முயற்சி பண்ணாத, பண்ணாலும் அது முடியாது. நான் பர்மிஷன் வாங்கி வந்துட்டேன், சிலுவையிலே நான் அறையப்பட வேண்டும். அவனே அதிரி போயிட்டான். நீங்க அந்த யோவான் 16, 17, 18 அதிகாரத்தில் பாருங்க, 8 தடவை உள்ளே போனான் வெளியே வந்தான், உள்ளே போனான் வெளியே வந்தான். இப்படி 8 தடவை பிலாத்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போறாரு, சாந்தம், மன அமைதி, அருமையா நிற்கிறார். மரணத்துக்கு முன்னாடி யாருன்னா இப்படி இருக்க முடியுமா? என்ன படபடப்பு, ஆனா இவர் அமைதியா நிற்கிறார். அதுக்கு தான் மனைவி சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அற்பமா எண்ணாதீர்கள். நான் சொல்றதுன்னா நீ கேட்கணும், நீ என்ன சொல்றது சொல்லவே கூடாது. கர்த்தர் பேசுவார். அவங்க மூலமா கூடவே இருக்கிறது அவங்க தானே, கர்த்தர் பேசுவார்.